லாரியில மாடுகளை எங்க ஏத்திட்டு போறீங்க? எல்லாம் கேரளாக்கு போகுது. அப்படியா? கேரளாக்கா? ரொம்ப சந்தோஷம். இந்த பாருங்க, இந்த உள்ள நிக்கிறது லட்சுமி, ரொம்ப சாது. அதுக்கு எள்ளு பண்ணா உசுறு. இந்த முன்னாடி நிக்கிறது ஆண்டாளு, கொஞ்சம் முரட்டுத்தனம். ஆனா தீனி அதிகமா போடணும். அந்த லாரியில இருக்கு பாருங்க. இதெல்லாம் இவன்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருந்தீங்க? என்னன்னு இவங்க பண்ணைக்கு தானே போகுது. பண்ணைக்கா? இதெல்லாம் கேரளா அடிமாட்டுக்கு போகுதுப்பா. என்னது அடிமாட்டுக்கா? அது சரியா எடுத்து பிடிச்சு கட்டுங்கடா, கீழே வந்துட போகுது. ஏங்க நீங்களும் இந்த ஊருக்கார தானே? கோயில் மாடுகள் இப்படி அடிமாட்டுக்கு அனுப்புறீங்களே, இது நியாயமா? இதுல என்ன அநியாயம் கண்ட? மாடுகளுக்கு மார்க்கெட் இருக்கு, நாங்க விக்கிறோம். ஏங்க இந்த ஊரே சாமியா கும்பிடுற இந்த மாடுகளை கேவலம் காசுக்காக கொலகலத்துக்கு அனுப்புறீங்களே, இந்த பாவம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போகாதுங்க. ஏழா எடுக்கிறதுக்கு முன்னால வேணா அது கோயில் சொத்து, ஏழா எடுத்ததுக்கு அப்புறம் அது ஏன் சொத்து. அது என் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்க உனக்கு உரிமை கிடையாது. இல்ல, நான் விட மாட்டேன். நான் வளர்த்த மாடுகளை சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன். இந்த லாரி போக விட மாட்டேன். தூக்கி எறிங்களா பண்ணுவீங்களா? நாம ஏலத்துக்கு விட்ட கோயில் மாடுகளை அந்த பண்ணையார் அடிமாட்டுக்கு வித்துட்டாருமா. என்ன அடிமாட்டுக்கா? ஆமாமா, இந்த மாடுகளை கண்ணுக்கண்ணா வளர்த்தவன் நானு. இந்த ஊரே அதுகளை மாடுகளை நினைக்கிறது இல்ல, உப்புளியப்பன் பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. பக்தியா நேர்ந்து விட்ட மாடுகளை இப்படி அடிமாட்டுக்கு அனுப்புறாங்களே, இது நியாயமா? மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா அதை ஏலம் விடுற அதிகாரம் தான் நமக்கு இருக்கு. அதை எதுக்காக கொண்டு போறாங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லப்பா. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. அடுத்த தடவை ஏலம் விடுறப்போ அதை பத்தி யோசிப்போம். முதல்ல நீ போய் துணி மாத்து போ. என்னடா வேலை வெட்டிக்கு போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரமா உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கட்டது கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏட்டா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு.
வரலாவது ஆளுக்கு பாதி. அண்ணே எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட அந்த ஆள் கணக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல. ஏதோ அல்ஸ்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பாத்துக்குறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு. அண்ணே வராரு. அப்புறம்ப்பா உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே சந்தோஷம். ஏய் என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய் அண்ணன் சிகப்புடா, சட்டைய பத்தியா? ஆமா ஆமா சரி. நக்கல் வேண்டாம், என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காராம், பணம் அனுப்புற தொழில் செய்யணும்னு சொன்னாரா. அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? அண்ணே, சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்கண்ணே. கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? அண்ணே, என்னண்ணே இங்க? என்னடா நன்னன்னு முண்டா பலினுக்கு சோப்பா காசு இல்லாம இது நாயே. இதுக்கு என்ன தொழில் தெரியும்? டேய் எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? டேய் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு. லட்சுமி திறந்துருவோமா? என்னது மடியில பாலை காணோம்? டேய் முனிசாமி, என்னண்ணே? என்னடா அது நல்லா கறக்கிற பசுல பாலே வர மாட்டேங்குது? கறந்துட்டீங்களா? நாங்க இருக்கலையாண்ணே. அப்புறம் பால்லாம் எங்கடா போச்சு? அரசாயி ஒரு எட்டனா குறைச்சு கூடாதா? முதல்ல காசை வை. இந்த அண்ணையில போய் பால் வாங்கினேன்னா லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா. இந்த அரசாய் விக்கிற பால் 3 ரூபா தான். இதுக்கே மோஞ்சிருக்கிறிய. காசை வை நீ. இதோ வச்சிருக்கா. பா ஆவாமா 1/2 லிட்டர். கடன் கிட யாராச்சும் சொன்னீங்க எனக்கு கேட்டப்போ வந்துடும். ஆமா சொல்லிவிட்டேன். 1 லிட்டர். ஏய் நிறுத்து. ஆமா ஊருக்குள்ள நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பால், அதுவும் சுத்தமான பசும்பால்? ஏய் மரியாதையா சொல்லு, எங்கிருந்து வருது இந்த பால்? தோட்டத்துல போய் பாரு, பால் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஓஹோ உள்ள இருந்து வருதா? பாக்குறேன். ஐயோ தர்மா வந்து. மடியவே காணோம். இதான் படிப்படியா பால் கறக்கிற மாடா? மாடா? இது காமதேனுயா, தெய்வம். ஆத்தா மன்னிச்சிடுமா, இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சிரு தாயே. இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா? அட போங்க சாமி, மாடு எப்ப சாகும் தோல் எப்ப கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அட பாவி, ஒரு கால உச்சி மேல தோல் கட்டிடுவேன். அப்பாடா. ஏப்பா இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய் சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய் இதுக்கு முன்னால இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? சரியா போயிரு எல்லாம். சரியாயிடுமில்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம். கடைக்காரர் நல்லா இருக்கணுமேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன். யார் பால் கறக்கிறது? அடி உன்னை விட்டுருவனா? கைய விடியா. கோவில் மாட்டு பாலை திருடி வியாபாரமா பண்ற திருட்டு சிரிக்கி. உன் நோஞ்சா மாட பார்க்கும் பொழுதே நினைச்சண்டி நீ ஏதோ தில்லு முள்ளு பண்ண போறன்னு புரிஞ்சு போச்சு. அண்ணே பெரிய சாமண்ணே, முனியாண்டி அண்ணே, குப்புசாமண்ணே, இங்க ஓடியாங்க.
அக்கா, முடியுமாக்கா, இங்க வாங்க. நம்ம பண்ணையில இருக்க பாலெல்லாம் வத்தி போச்சுன்னு சொன்னேன்ல, வத்தி போன பால் எங்க இருக்குன்னு வந்து பாருங்க. அட சீக்கிரம் வாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு கிட்ட வம்பு சண்டை போடுறேன்னு சொல்லுவீங்களே, இப்ப கையங்களும் அப்படி இருக்கேன் பாருங்க. அண்ணே, இந்த ஆள் பொய் சொல்றாரு. அனாதையா இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவனா? சாணி எடுத்து விரட்டி தட்டி வைக்கலான்னு போனேன். என்ன போய் பால் திருடின்னு அபாடமா பழி போடுறாரு. பழி போடுறேனா? அண்ணே, நீங்களே சம்ப பாருங்க. இங்க கொண்டாமா. இந்தாங்க அண்ணே, நல்லா பாருங்க. என்னப்பா இது? எங்க பாலு? அடிப்பாவி, இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு நிறைய பால் இருந்துச்சு, என்ன பண்ண? அதை காய்ச்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணையாக்கி அதை எடுத்து நெய்யுருக்கி சீமைக்கு கப்பல்ல அனுப்பிச்சிட்டேன். அண்ணே, இந்த ஆள் அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கு. என்னப்பா இது? ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்டே வம்புக்கு போற? பாவம்பா, அதுவும் உன்ன போல ஒரு அனாதை, அதுலயும் பொம்பளை பிள்ளை, அத போய் இப்படி சங்கடப்படுத்தலாமா? சின்னஞ்சிருசுங்க இப்படித்தான் விளையாடுவாங்க. இந்தாப்பா சொம்பு, நமக்கு எதுக்கு வம்பு? ஆமா, நல்ல ஜோடி சேர்ந்துக்கிட்டாங்க போங்க. அட வாங்கயா போலாம். இவங்களை நீ ஏமாத்திட்ட. ஆமா, செம்புல இருந்த பாலை கீழே கொட்டிட்டியா? யோ, நீ ஆள் தான் வளர்ந்திருக்கியே தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல. வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கோன்னு நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. இந்தா உன் செம்பு. ராசா கைய வச்சான், இது ராங்கா போனதில்லை. யோ வைத்திர, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க அரசாயி வயிற்று வலி தாங்க முடியாம வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் அங்க வந்து மூலிகை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது? அரசாய்க்கு உடம்பு சரியில்லையா? யோ இந்த வரேன். ஆமா, அரசாய்க்கு என்ன? நேற்று ஏதோ சாப்பிடக்கூடாத சாப்பிடுச்சு போல் இருக்கு. வயத்து பொறுமல் ஒரே ஏப்பமா விட்டுக்கிட்டு இருக்கு. அடி சக்க வைத்தியர, இத மூலிகையால குணப்படுத்த முடியாது, நான் மருந்து தரேன். என்ன மருந்துக்கு பணத்தை கொடுக்குற? அண்ணே, அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. அண்ணே, அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க. யோ வைத்தியர, சும்மா வாயா. அம்மா, அட வாங்கண்ணா. அரசாயி, என்னமாச்சு? ஒண்ணும் பயப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது. வைத்தியரை கூட்டிட்டு வந்திருக்கேன், பாரு. யோ பாரியா. அம்மா கண்ணை நீட்டு, நாக்க காட்டு. யோ என்ன அது? அம்மா கண்ணை காட்டு, நாக்க நீட்டுமா. கைய பிடிச்சு பாரியா. அட அங்கயா. அப்பா, அரசாய்க்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? யோ ஐயோ, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு இவளுக்கு? அரசாயி அனாதை, கல்யாணமாகாத பொண்ணு, அவளுக்கு என்னாச்சு? நேரத்தை வீணாக்காதையா, விஷயத்தை போட்டு உடைக்கிறேன் முன்னா, உடைக்கிறேன். அரசாயிக்கு ரெட்டாடி சரிதானா? யோ, அந்த பொண்ணை பார்த்தா ஒத்த நாடி மாதிரி இருக்கு, ஒல்லியா உடசல இருக்கு, நீ என்ன ரெட்ட நாடிங்கிற? வாய கிழிக்காதீங்க, அறிவு கெட்டவங்களா. ரெட்ட நாடின்னா கர்ப்பம். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நாங்க இருக்கிறோம். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் யாருன்னு சொல்லு. அந்த அயோக்கிய பல சும்மா விடக்கூடாதுமா. அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நானே சவுக்கால் அடிச்சாதான் எனக்கு மனசு நிம்மதி ஆகும். யாரு சொல்லுமா? சாவுக்கல்ல அடிப்பீங்களா? சந்தேகமே வேணாம், அவனை அடிச்சு தோலை உரிச்சு காட்டுறேன். யாருமா அவன்? எங்க இருக்கான் சொல்லுமா. அவரு இங்கதான் இருக்காரு. இங்கயா? யாருமா சொல்லுமா. இவர்தான். அடி பாவி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிக்கிறியா? ஓங்கி எறிஞ்சா ஒரு பொண்ணு கூட இருக்கா, ஜாக்கிரதை. நிறுத்துப்பா, உங்களையப்பா ஒரு அனாதை பொண்ணு இந்த கதிக்கு ஆளாகிட்டியே. யோ சும்மா நிறுத்துங்க. அந்த சிரிக்க சொன்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அந்த பொண்ணே சொல்லுது, எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஐயோ பைத்திரியா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க. பாத்தியா, விளையாட்டு வணையம் ஆயிடுச்சுல்ல. யோ எல்லாரும் நல்லா கேட்டுங்க ஐயா, அரசாயி கர்ப்பம் இல்ல. உப்புலியப்ப அத கலாட்டா பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னான். அதுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். அரசாயி அஜீர்ணம் ஆயிட்டான். அரசாய்க்கு அஜீர்ணம், அவ்வளவுதான். அவன் தான் விளையாட்டு பிள்ளை. ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆயிட்டாலும் விளையாட்டு விஷயமா? சுத்த அறிவு கிட்டமா இருக்கு. எந்திரியா. யோ, ஐயா பிடிங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. விஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க.
வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநீ சர்வீஸ். வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினது தானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படிடா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே. அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏன் இல்ல? உன் மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையல அதான் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்தை கவனி. அங்க 5 ரூபா பூட்டுருவா. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. டேய் இருடா, அவசரப்படாத. சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? நீங்களா? நாங்க தான். என்னது? கயிறு போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநீ 3 ரூபா, 3 ரூபாய் இளநீ 2 ரூபா, ஓசியில் இளநீ கிடைச்சா 8 நாள் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேனே, இவர்தான் கடையை போற பாய் கொடுத்தா போகணும் சொன்னாரு. எது? யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சிட்டியோ இனிமே என் முகத்துல முடிக்காத, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்கீங்க. ஒரே ஒருத்தரா. நீ என்ன பெரிய ஜட்ஜா? உனக்காக மன்னிக்கிறதுக்கு 2 பேரும் கூட்டுக்காக மன்னிதானே? இருங்கண்ணே, என் கையில தெம்பு இருக்கு. சொந்த கால்ல நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது? தண்ணி வரலீங்க. பாரு, பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநிய எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா. போடுறா. தண்ணி வரலன்னதுக்கு எப்படி பேசுறானே கடவுளே. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? என்ன அரசாயி மாங்காய் தின்னுகிட்டு இருக்க? என்ன பண்றது, திங்க வச்சுட்டாரே. யோ, இது வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்திருப்பியா, இல்ல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஜத வளையல் வாங்கி கொடுத்திருப்பியா? எல்லாத்தையும் நானே செஞ்சுக்க வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு பிறகுதானே அவங்க செய்வாங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் நாம தான் செஞ்சுக்கணும். செய்யறதையும் செஞ்சுட்டு ஊம மாதிரி போறத பாரு. ஏய் மச்சான், சாமி தான் வந்துட்டேன். கட்டி இழுக்க ஒன்னால ஆகுமா? எட்டாத காய எண்ணி எட்டி பறிக்க கொட்டாவி ஏனம்மா? நித்தம் நித்தம் சுத்தி வந்து நித்திரைய விட்டேனையா, உத்தசனா யாரும் உத்தமன தொட்டேனையா. அடிவாங்கி ராக்கம்மா ஏண்டி ஏத்தமா ஒத்திக்கம்மா? சுத்தி சுத்தி மகளதையா, கொஞ்சி கொஞ்சி
கைகளை தொட்டு தொட்டு கிட்ட வந்து தினம் ஒட்டும் சிட்டு சொன்னதென்ன வெக்கம் கெட்டு சோல கிளிகள் ரெண்டு சுத்தி சுத்தி மகிழுதம்மா பெண்களுக்கு உள்ள கோணம் உங்கிட்டா ஒண்ணு இல்ல தள்ளி நில்லு பெண்ணே பெண்ணே சொல்லி புட்ட குத்தம் இல்ல சோல கிளிகள் ரெண்டு சுத்தி சுத்தி மகிழுதம்மா கோல குயில்கள் ரெண்டு கொஞ்சி கொஞ்சி குலவுதம்மா சொன்னதென்ன வெக்கம் கெட்டு சுத்தி சுத்தி மகிழுதையா தள்ளி நில்லு. அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன கண்ணா விலகி விலகி போறேன். கோயில் மாட்டு பாலை திருடி எனக்கே வித்த, என்னாலதான் கர்ப்பம்னு வாயு குசாம பழி போட்ட, அப்படிப்பட்ட திருடிக்கிட்ட ஒட்டி வரவட சொல்றியா? நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு உனக்கு தெரியலையா? நம்ம கல்யாணத்துக்கு பணம் வேணும்ல. என்னது நம்ம கல்யாணமா? தாயே வேணாமா, என்ன விட்டுரு. யோ, நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். வெக்கத்தை விட்டு உன்னையே சுத்தி சுத்தி வரேன்ல, புரியலையா? இந்த பார், எனக்கு எல்லாமே அந்த உப்புளியப்பன் தான். கடைசி வரைக்கும் அவனுக்கு சேவை செஞ்சுட்டு காலத்தை கழிச்சலாம்னு இருக்கேன். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. யோ, நீ மட்டும் ஏன் கல்யாணமே வேண்டாங்கற? நீ கும்பிட அந்த பெருமாள் சாமிக்கு 2 பொண்டாட்டி, அந்த முருகனுக்கும் 2 பொண்டாட்டி, இதோ இந்த பிள்ளையாருக்கும் 2 பொண்டாட்டி தான். இந்த பாரு, ஆஞ்சநேயர் சாமி தான். நான் அவர் வழியில போறேன், ஆளை விடு. எங்க போயிடுவ? ஒண்ணு ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. ஒண்ணு பாட சொன்னா வீட்டுக்குள்ள போகுது. அப்பா ஹார்மோனியம் போட்டு எடுத்து வரும்பா. இந்த விஷயத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லலையா? அம்மா, உண்மை சொன்னா எங்க வரமாட்டாங்களோன்னு பயந்துகிட்டு தாமா நான் இதை சொல்லல. ஒண்ணு நேர்ல பார்த்தா எல்லாம் சரியா போயிடு நம்பித்தான். என்னைய அப்படி பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என் பொண்ணு பேச மாட்டா. ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி ஆயிடுச்சு. எதையும் மறைக்காம சொல்லித்தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அழிச்சிட்டு வரணும்னு சொன்னேன். இவர் சொல்லலைங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ஏங்க, பேசாதது ஒரு பெரிய குறையா? இந்த காலத்துல பேசாத பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. தரகர புத்தியை காட்டிட்டு இல்ல, காசுக்காக எதையும் செய்யலாம் ஐயா. பொண்ணுன்னா புருஷன் கிட்ட அன்பா பேசணும், மாமன் மாமியார் கிட்ட சண்டை போட தெரியணும், 4 வேலையாளுங்க கிட்ட சத்தம் போட்டு வேலை வாங்க தெரியணும். ரேடியோன்னா பாடணும் ஐயா. ரேடியோவை அழகு பார்க்கவா வச்சுக்கோங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். வாங்க போலாம். ஐயா, ஏமா உஷாமாவை பொண்ணு பார்த்துட்டு போறாங்களா? சொல்லி அனுப்பியிருந்தா நானும் வந்து எல்லா வேலையும் பார்த்திருப்பேன்ல. ஆமா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? எப்பமா கல்யாணம்? என்னம்மா, ஏன் அழுகுறீங்க? எல்லாம் வழக்கம் போல நடந்து போச்சுப்பா. பாடாத ரேடியோ வாங்காம போயிட்டாங்க. உஷாமா எங்க இருக்காங்க? உள்ளதா இருக்க.
உஷாமா அழாதம்மா, நான் சொல்றத கேளுமா, அழாதம்மா. அட நீ வேற என்னமா, இப்ப என்ன நடந்து போச்சு? அவன் என்ன மாப்பிள்ளை, அவன் மாப்பிள்ளை, அவன் மூஞ்சி முகர கட்டியும் மூக்க பாத்தியா, கிளி மூக்கு மாதிரி. நல்ல வேலை நீ அம்மா ஒத்துக்குறீங்க, ரொம்ப பயந்தே போயிட்டேன். அவங்களே போயிட்டாங்க. இந்த பாருமா, ஓ அழகுக்கும் குணத்துக்கும் ஏத்த மாதிரி ஓ மனசுக்கு பிடிச்சவன ஒருத்தன் வந்து சேருவான். இத பாருமா, உப்புளி நம்புமா, நம்புமா. நீ என்ன பண்ற? எத்தனை இல்ல உப்புளியப்பன் தோண 108 தடவை எழுதி அவருக்கு மாலை போடு நீ. அப்புறம் பாருமா என்ன நடக்குதுன்னு. சிரிமா சிரிமா சிரிமா. அந்த வரமா சிரிமா. தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வகுத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா. என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. வாழ் வாழ் கத்தாதீங்கடா. ஐயா ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது? இவ்வளவு தண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதான் எந்த வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவன் இவன் ஏடா உடம்பு பேசலாம், அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருக்கீங்களேடா. டேய், ஏற்பது இகழ்ச்சின்னு ஔவையார் சொல்லிருக்காங்க. அதே ஔவையார் தான் ஐயா மட்டும் உண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன். அண்ணே, பிசினஸ் கிடைக்காது, போங்கண்ணே. டேய், பிசினஸ் ஆடா இது? லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்றேன். உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டும் தானடா. ஐயா பிச்சை கொடுங்க ஐயா. அது எனக்கு தெரியும் ஐயா. ஐயா 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 ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவனை எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத. நம்ப வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது. போயா